الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يقول نادوا شركائي الذين زعمتم فدعوهم فلم يستجيبوا لهم وجعلنا بينهم موبقا ورأى المجرمون النار فظنوا أنهم واقعوها ولم يجدوا عنها مصرفا ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا وما منع الناس أن يؤمنوا إذ جاءهم الهدى ويستغفروا ربهم إلا أن تأتيهم سنة الأولين أو يأتيهم العذاب قبلا ஓதுங்க சூரா கஹஃபுடைய 52வது ஆயத்திலிருந்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يقول نادوا شركائي الذين زعمتم فدعوهم فلم يستجيبوا لهم وجعلنا بينهم موبقا ورأى المجرمون النار فظنوا أنهم مواقعوها ولم يجدوا عنها مصرفا ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان
أكثر شيء جدلا وما منع الناس أن يؤمنوا إذ جاءهم الهدى ويستغفروا ربهم إلا أن تأتيهم سنة الأولين أو يأتيهم العذاب قبلا. சூரத்துல் கஹ்ஃபுடைய 52வது 53வது ஆயத்துகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் அவனுக்கு ஷிர்க் வைக்கப்பட்டவர்களை அல்லாஹ் அழைப்பான். அல்லாஹ் சொல்கிறான், وَيَوْمَ يَقُولُ نَادُوا شُرَكَائِيَ الَّذِينَ زَعَمْتُمْ. அல்லாஹ் அந்த நாளையில் சொல்லுவான், நாது அழையுங்கள். யாரை கூட்டிட்டு வாங்க தெரியுமா? شُرَكَائِيَ الَّذِينَ زَعَمْتُمْ, என்னோடு கூட்டாளிகள் கூட்டுகள் இருந்து சொன்னீங்களே, அல்லாஹ் மட்டும் போதாது, உலகத்தில் எங்களை படைப்பதற்கு ரிஸ்க் தருவதற்கு அல்லாஹ் மாத்திரம் போதாது, அல்லாஹோடு இன்னொருவன் தேவை என்று சொன்னீர்களே, அவனை கூட்டிட்டு வாங்க. அல்லாஹ்க்கு எந்த ஷிர்க்கும் கிடையாது. இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே இபாதத் செய்கிறோம், உன்னிடமே இபாதத்தும் அல்லாஹ்வுக்குரியது. உதவி தேடுதலும் யாரிடம் கேட்கும்? அல்லாஹ்விடத்தான் கேட்கும். அல்லாஹ்விடத்தில் தான். அல்லாஹ்வுக்கு எந்த ஷிர்க்கும் வைத்து விடக்கூடாது யாரையும். அதனால தான் அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தா, அடியானுக்கு அல்லாஹ் போதாதா? அல்லாஹ் கேட்கிறான், அடியானுக்கு அல்லாஹ் போதாதா? நான் போதும் உனக்கு. وَكَفَى بِاللَّهِ وَكِيلًا أَفَمَنْ يَخْلُقُ كَمَنْ لَا يَخْلُقُ أَفَلَا تَذَكَّرُونَ. படைக்காதவனும் படைத்தவனும் உங்களுக்கு சரிசமமாகுமா? படைத்த ஒருவன் خالق அல்லாஹ். هذا خلق الله فأروني ماذا خلق الذين من دونه بل الظالمون في ضلال مبين. அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் இருக்கிற அல்லாஹ்வுடைய படைப்புகள் 7 மண்டா நீங்க காட்டுங்க. அல்லாஹுவை தவிர வேற யாராவது படைக்க தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்களா? படைப்பதற்கு தகுதி உள்ளவங்க வேற யாரும்? ஏன் அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறீங்க? அல்லாஹ்க்கு கூட்டு வைக்கிறீங்க? அல்லாஹோட யாரையும் சேர்க்காதீங்க. قُلْ أَرَأَيْتُمْ مَا تَدْعُونَ مِنْ دُونِ اللَّهِ أَرُونِي مَاذَا خَلَقُوا مِنَ الْأَرْضِ أَمْ لَهُمْ شِرْكٌ فِي السَّمَاوَاتِ. அல்லாஹ் சொல்றான், கொண்டது காட்டுங்க 7 மண்டா. அல்லாஹ்வோட யாரை இணைக்கிறீங்களோ அவங்க என்ன செய்தாங்கன்னு காட்டுங்க 7 மண்டா. அல்லாஹ்க்கு எந்த வானத்திலேயோ பூமியிலேயோ படைப்பிலேயோ எந்த விதமான ஷிர்க்கும் என்ன யாரையும் கூட்டாக்கிடக்கூடாது. அல்லாஹ் மட்டும்தான். இபாதத் எப்படி அல்லாஹ்வுக்குரியதோ உதவி தேடுறதும் அல்லாஹ்வுக்குரியது. சூரா கஸஸ் 92வது ஆயத்தில் وَقِيلَ ادْعُوا شُرَكَاءَكُمْ فَدَعَوْهُمْ فَلَمْ يَسْتَجِيبُوا لَهُمْ. அல்லாஹ் சொல்றான்,
உங்களோட கூட்டாளிமார்களை கூட்டிட்டு வாங்க, ஷுரக்காக்களை. எப்படியும் கூப்பிட்டா யார் பதில் சொல்றது? யார் இருக்கிறா பதில் சொல்ல? இன்றைக்கு உலகத்தில் கல்லை கூப்பிட்டு பதில் சொல்லுமா? கல் அதே கல்லில் சீமந்தியை போட்டு அதே கல்லில் வெள்ளை பெயிண்ட் அடித்து அதை ஒரு உருவமாக ஆக்கி அழைத்தால் அது பதில் சொல்லுமா? அது கொஞ்சம் புத்தி உள்ளவங்க யோசிங்க. அல்லாஹ் தான் சொல்றான், ذَلِكُمُ رَبُّكُمْ لَهُ الْمُلْكُ وَالَّذِينَ تَدْعُونَ مِنْ دُونِهِ مَا يَمْلِكُونَ مِنْ قِطْمِيرٍ. அல்லாஹ் தான் உங்களோட ரப், அவனிடம்தான் ஆட்சி இருக்கிறது. அல்லாஹுவை விட்டு விட்டு நீங்க யாரை அழைத்தாலும், இதில் அல்லாஹ் மின் தூனிஹி, அல்லாஹுவை விட்டு விட்டு யாரை அழைத்தாலும், துஆவுக்கு யாரை வைத்துக் கொண்டிருந்தாலும் அவங்க ஈத்தம்பழத்துடைய கொட்டையில் இருக்குது ஒரு நார், ஒரு டாட், அதை சுத்தி ஈத்தம் கொட்டையை சுத்தி ஒரு வெள்ளை தொளி இருக்குது, இந்த அளவு கூட அவர்களால் சொந்தமாக்க முடியாது. قُلِ ادْعُوا الَّذِينَ زَعَمْتُم مِّن دُونِ اللَّهِ لَا يَمْلِكُونَ مِثْقَالَ ذَرَّةٍ فِي السَّمَاوَاتِ وَلَا فِي الْأَرْضِ. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்கிறவங்க இருக்கிறாங்களே, அணுவளவு கூட அவர்களால் சொந்தமாக்க முடியாது. அதனால தான் அல்லாஹ் முழு உலக மனிதர்களையும் அந்த மைதானத்தில் ஒன்று சேர்த்து விட்டு, இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்களை தவிர முஸ்லீம்களுக்குள்ளேயும் இருக்கிறாங்க அல்லாஹுவை விட்டுட்டு வேறவங்களை ஷிர்க் வைத்தவங்க, முழு உலக மனிதர்களையும் அந்த மைதானத்தில் ஒன்று சேர்த்து விட்டு அல்லாஹ் وَيَوْمَ يَقُولُ نَادُوا شُرَكَائِيَ الَّذِينَ زَعَمْتُمْ. அல்லாஹ் சொல்லுவான், என்னோட கூட்டாளிமார் என்னுடைய கூட்டு படைப்பில் துவாவில் கூட்டிட்டு வாங்க. ஃபதஅவுஹும் அழைப்பார்கள், ஃபலம் யஸ்தஜீபு லஹும் பதில் கொடுக்க யாரும் இல்லை. யார் பதில் சொல்றது? ஒவ்வொரு மனிதனும், நபிமார்கள் கூட நஃப்சி நஃப்சி, நபிமார்கள் கூட என்ற நஃப்ஸ், என்னுடைய நஃப்ஸ் என்று கதறக்கூடிய அந்த மைதானத்தில் எங்களுக்கு யார் உதவி செய்கிறது? ஃபலம் யஸ்தஜீபு லஹும் வஜஅல்னா பைனஹும் மௌபிகா. அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கும் அவர்களுடைய கடவுள்களுக்கும் இடையில் நாம் மௌபிகை ஆக்கி விடுவோம். மௌபிக் என்றால் அழிவு. யாரெல்லாம் உலகத்தில் கடவுளாக வணங்கினாங்களோ அவங்களும் அங்கதான் இருப்பாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை தவிர. ஈசா அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் போட மாட்டான். அல்லாஹ் கேட்பான், அஅன்த குல்த லின்னாஸ், மக்கள்கிட்ட சொன்னீங்கள் அவங்கள வணங்க சொல்லி. சொல்லுவான், யா அல்லாஹ் உனக்கு தெரியும் தானே, நான் யாரையும் சொல்ல இல்லை, என்ன வணங்குங்கன்னு சொல்ல இல்லை. எந்த நபியோ எந்த மலக்குகளோ தன்னை வணங்குங்கள் என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. அல்லாஹுவைத்தான் இபாதத் செய், வழிபடுங்க, அவ்வளவுதான். وَجَعَلْنَا بَيْنَهُمْ مَوْبِقًا. மௌபிக் என்றால் என்ன? மௌபிக் என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லாஹ் அன் அபீ ஸயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு قال إن الكافر ليرى جهنم فيظن أنها مواقعته من مسيرة 40 سنة. 40 ஆண்டுகளுடைய தொலை தூரத்திலே நரகத்தை பார்த்துருவான். கபூரில் சக்கராத்தில் நரகத்தை பார்த்தது தானே, இனி எழும்பி நரகத்தை தான் பார்ப்பான். இன்ன ஃபின்னாரி அர்பஅத்து அவ்தியத்தின் யுஅذிபுல்லாஹு பிஹ அஹ்லஹா. நரகத்திலே 4 கணவாய்கள் இருக்கிறது. நரகத்தில் எத்தனை கணவாய் இருக்குது? அந்த 4 கணவாய்களில் தான் அல்லாஹ் வேதனை செய்வான். அல்லாஹ் என்ன செய்வான்? குர்ஆன், சஹீஹான ஹதீஸ்களை படித்தா விளங்கும்.
படிக்காமல், குர்ஆனை படிக்காமல், ஹதீஸுகளை படிக்காமல் அவன் லைஃபை பேசுகிறான், இவன் மௌதுவை பேசுகிறான் என்றெல்லாம் மூர்க்கத்தனமாக மடத்தனமாக சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அறிவாளிகள் யார் என்றால் குர்ஆனை படித்தவர்கள், ஹதீஸை படித்தவர்கள். இந்த 4 வகையான கணவாய் நரகத்தில் இருக்குது. அதில் முதலாவது கணவாயுடைய பேர் கலீத். என்ன பேர் முதலாவது கணவாயுடைய பேர்? கலீத். கலீத். இரண்டாவது கணவாயுடைய பேர் மௌபிக். என்ன? மௌபிக். மூன்றாவது கணவாயுடைய பேர் அசாம். நான்காவது கணவாயுடைய பேர் கை. என்ன? கை. இந்த 4 கணவாய்கள் நரகத்தில் இருக்குது. இந்த 4 பெயர்களும் குர்ஆன்ல வந்திருக்குது. முதலாவது என்ன? கலீத். அல்லாஹ் சூரா ஹூத் 58வது ஆயத்துல சொல்றான், وَلَمَّا جَاءَ أَمْرُنَا نَجَّيْنَا هُودًا وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ بِرَحْمَةٍ مِنَّا وَنَجَّيْنَاهُمْ مِنْ عَذَابٍ غَلِيظٍ. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால தான் அஸாப் கலீதிலிருந்து அல்லாஹ் அவர்களை நாங்கள் பாதுகாத்தோம். கலீத் என்பது கடினம் என்றும் கருத்து. நரகத்துடைய ஒரு கணவாய் கலீத். சூரா இப்ராஹிம் 17வது ஆயத்தில் يتجرعه ولا يكاد يسيغه ويأتيه الموت من كل مكان وما هو بميت ومن ورائه عذاب غليظ. அல்லாஹ் சொல்றான் அஸாபுன் கலீத் இருக்குது. சூரா லுக்மான் 24வது ஆயத்தில் நுமத்திஉஹும் கலீலா ثم نلطرهم إلى عذاب غليظ. உலகத்தில் கொஞ்சம் வாழ்றதுக்கு கொடுத்திருக்கிறோம், அனுபவிங்க. பிறகு அஸாபுன் கலீத் இருக்குது, கடின வேதனை. சூரா ஃபுஸ்ஸிலத் 50வது ஆயத்தில் وَلَئِنْ أَذَقْنَاهُ رَحْمَةً مِنَّا مِنْ بَعْدِ ضَرَّاءَ مَسَّتْهُ لَيَقُولَنَّ هَذَا لِي وَمَا أَظُنُّ السَّاعَةَ قَائِمَةً لِي وَلَئِنْ رُجِعْتُ إِلَى رَبِّي إِنَّ لِي عِنْدَهُ لَلْحُسْنَى فَلَنُنَبِّئَنَّ الَّذِينَ كَفَرُوا بِمَا عَمِلُوا وَلَنُذِيقَنَّهُمْ مِنْ عَذَابٍ غَلِيظٍ. இந்த ஆயத்திலே அல்லாஹ் சொல்றான் அஸாப் கலீதை கொண்டு நாங்கள் வேதனை செய்வோம். சூரா தஹ்ரீம்ல அல்லாஹ் 6வது ஆயத்தில் கலீத் கிலாத் يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد. ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்துடைய எரிகொள்ளிகள் மனிதர்களும் கற்களும் தான், அதில் கடினமான மலக்குகள் இருக்கிறார்கள். இந்த ஆயத்துகள்ல கலீத் கலீத் முதலாவது கணவாயுடைய பேர். இரண்டாவது கணவாயுடைய பேர் மௌபிக். அந்த மௌபிக்கை தான் அல்லாஹ் சூரா கஹ்ஃபுடைய 52வது ஆயத்தில் وَيَوْمَ يَقُولُ نَادُوا شُرَكَائِيَ الَّذِينَ زَعَمْتُمْ فَدَعَوْهُمْ فَلَمْ يَسْتَجِيبُوا لَهُمْ وَجَعَلْنَا بَيْنَهُمْ مَوْبِقًا. அவர்களுக்கிடையில் நாம் மௌபிக்கை அமைப்போம். மூன்றாவது கணவாயுடைய பேர் தான் அசாம். என்ன பேரு? அசாம். சூரத்துல் ஃபுர்கான் 68வது ஆயத்தில் அல்லாஹ் وَلَا يَقْتُلُونَ النَّفْسَ الَّتِي حَرَّمَ اللَّهُ إِلَّا بِالْحَقِّ
ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما. அல்லாஹ் சொல்றான், கொலை செய்தா, விபச்சாரம் செய்தா, பாவம் செய்தா அசாமைத்தான் அவர்கள் சந்திப்பார்கள். அசாம் நரகத்துடைய 3வது கணவாய். நரகத்துடைய 4வது கணவாயுடைய பேர் அல் கை. சூரத்து மரியம் 59வது ஆயத்தில் فَخَلَفَ مِنْ بَعْدِهِمْ خَلْفٌ أَضَاعُوا الصَّلَاةَ وَاتَّبَعُوا الشَّهَوَاتِ فَسَوْفَ يَلْقَوْنَ غَيًّا. அல்லாஹ் சொல்றான், பின்னால் ஒரு சமூகம் வந்தார்கள். அவங்க செய்த வேலை என்ன தெரியுமா? தொழுகையை வீணடித்தார்கள். அதாஉஸ் ஸலாஹ், தொழுகையை வீணாக்கிட்டாங்க. தொழமாட்டாங்க. வத்தபஉஷ் ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். அல்லாஹ் சொல்றான், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, அவர்கள் கய்யாவை தான் சந்திப்பார்கள். ஆகவே சகோதர சகோதரிகளே, இந்த 4 கணவாய் நரகத்திலே இருக்கிறது. முதலாவது கணவாயுடைய பேர் என்ன? கலீத். 2வது கணவாயுடைய பேர் என்ன? மௌபிகா. 3வது கணவாயுடைய பேர் என்ன? அசாம். 4வது கணவாயுடைய பேர் என்ன? கை. எப்படி நரகத்துடைய 7 வாசல்கள் இருக்கிறதோ, நரகத்துடைய 7 வாசல்கள் ஹாவியா, ஹுதமா, ஜஹன்னம், ஜஹீம், சஈர், சகர், லதா என்ற நரக வாசல்கள் இருப்பதை போன்று நரகத்துடைய 4 கணவாய்கள் கலீத், மௌபிக், அசாம், கை. அல்லாஹ் இந்த அனைத்து வகையான நரகம் சம்பந்தப்பட்ட வாசல்கள் கணவாய்களை விட்டும் எங்களை பாதுகாப்பானாக. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யுத்தா பிஜஹன்னம யௌமஇதின் லஹா 70,000 ஜிமாம் ومع كل زمام 70,000 ملك يجرونها. صحيح الجامع. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த நாளையில் நரகத்துக்கு 70,000 கடிவாளங்கள் இருக்கும். ஒவ்வொரு கடிவாளத்தையும் 70,000 மலக்குகள் பிடித்து இழுத்து வருவார்கள். அந்தளவு பயங்கரமான நரகம் அது. அங்கே போய் அழைப்பார்கள், ஆனால் எந்த கூட்டாளிகளும் வரமாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டான், وَيَوْمَ يَقُولُ نَادُوا شُرَكَائِيَ الَّذِينَ زَعَمْتُمْ فَدَعَوْهُمْ فَلَمْ يَسْتَجِيبُوا لَهُمْ وَجَعَلْنَا بَيْنَهُمْ مَوْبِقًا وَرَأَى الْمُجْرِمُونَ النَّارَ. பாவிகள், முஜ்ரிம் என்றால் இந்த இடத்தில் முஷ்ரிக்குகள். அந்த முஷ்ரிக்குகள் நரகத்தை பார்க்கும் பொழுது, நரகத்தை பார்ப்பாங்க கண்ணால். வரல் முஜ்ரிமூனன் நார், நரகத்தை பார்த்த பொழுது ஃபதன்னு, நினைப்பார்கள். இந்த இடத்துல வன் என்றால் கற்பனை அல்ல. குர்ஆனில் எங்கெல்லாம் வன் என்று வருகிறதோ அந்த இடத்தில் அல் இல்மு வல் யகீன், உறுதி என்பதுதான் கருத்து. ஃபதன்னு, உறுதியாக அறிந்து கொள்ளுவார்கள். என்ன அறிந்து கொள்ளுவார்கள்? அன்னஹும் முவாகிஊஹா, இதிலே தான் நாங்கள் விழப்போறோம் என்பதை உறுதியாக அறிந்து கொள்வாங்க. முஷ்ரிக்குகள் அதுக்கு தானே போறாங்க. எந்த முஷ்ரிக்கு யாருக்கு சொர்க்கம் கொடுக்கலாம்? இந்த ஒரு ஆயத்து போதும் எங்களுக்கு. ஷிர்க் வைப்பதை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ளும், உம்மத்தை பாதுகாத்து கொள்ளணும். ஷிர்க்கை விட்டும் யாரையும் இணையாக்கிடக்கூடாது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் மட்டும்தான். வஹ்தஹு லா ஷரீக லஹ், அவன் மட்டும்தான். குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே சொல்லுங்க, அல்லாஹ் ஒருவன். அல்லாஹ் எல்லா பாவங்களை மன்னிப்பான், ஷிர்க் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்.
இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. கல்புல உள்ளத்துல அல்லாஹ்வை மட்டும் வைத்துக் கொள்ளும், வேற யாரையும் வச்சு கொள்ளாதீங்க, யாரையும் நினைச்சிடாதீங்க. மனிதர்களுக்கு காட்டுவதற்காக செய்தால் ஒரு அமலை அது ரியா. மக்களுக்கு காட்டுவதற்காக சதக்கா கொடுத்தீங்க, மக்களுக்கு காட்டுறதுக்காக தொழுதீங்க, மக்கள் என்ன புகழணும் என்பதற்கு பிரபலியத்துக்கு ரியா. ரியாவுக்கும் நரகம் இருக்குது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون. தொழுகையாளிகளுக்கு வயல் நாசம்தான். ஏன்? தொழுகையில் பொடுபோக்கு. தொழுறது அல்லாஹ்வுக்கு காட்டுறதுக்காக அல்ல, தொழுறது மக்களுக்கு காட்டுவதற்காக. தொழுகையில சதக்கா கொடுங்க, காட்டாதீங்க. லா துபதிலு சதகாதிகும் பில் மன்னி வல் அதா. அல்லாஹ் சொல்றான், உங்களோட சதக்காக்களை சொல்லி காட்டுவதன் மூலம் பாத்திலாக்கிடாதீங்க. இன்றைய காலத்துடைய முசீபத்துகள் இவைகள் எல்லாம். கொடுக்கிறதான், கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, கொடுத்துட்டு வாயால சொல்லாதீங்க, சொல்லி காட்டாதீங்க. தொழுதுட்டு மக்களுக்கு காட்டுவதற்காக தொழாதீங்க. பள்ளிக்கு போகாட்டி என்ன நினைப்பாங்க, பள்ளிக்கு போகாட்டி என்ன போர்டுக்கு போட மாட்டாங்களே, நிர்வாகத்துக்கு என்ன எடுக்க மாட்டாங்களே, யோசிக்காதீங்க. மக்களுக்காக எதையும் செய்யாது, அல்லாஹ்வுக்காக. ஷிர்க்குடைய லேசான ஷிர்க் தான் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தல். ஷிர்க்குடைய ஆக லேசான ஷிர்க் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக செய்தல். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், ஃபظنوا انهم واقعوها. அவங்க இதில் தான் விழப்போறோம் என்று நரகத்தை அடைவதற்கு 40 ஆண்டுகள் தூரத்திலே விளங்கிரும். இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கவலை ஒன்று உள்ளத்தில் இருந்தால் தூக்கம் போகாது. ஒரு நோய் ஒன்று இருக்கு, நோயை வச்சிட்டு இருக்கிறவங்க சிரிக்க மாட்டாங்க பாருங்க. ஒரு கவலை உள்ளவங்க ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டாங்க, உள்ளம் என்ன குறுகுறுக்கிறவங்க. இப்போ காஃபிர்களுக்கு இந்த குர்ஆனை பார்த்தா உலகத்திலே தெரியும் நரகம். நெருப்பில் தான் போட, வேற சமாளிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதில், மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இதில். நரகம் தான். கண்ணை பொத்தினதிலிருந்து உலகத்தில் அல்லாஹ் சொல்றா, நுமத்திஉஹும் கலீலா, கொஞ்சம் அனுபவிக்க விட்டுருக்கிறோம், அவ்வளோதான். இந்த ஹராத்தை செய்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களா? யார் சொன்னது? ஹராத்தில் இறங்கினவன் சந்தோஷமாக இருக்கிறன்னு யார் சொன்னது? இல்லை ஹராமான வாகனம் ஓடுறோம், ஹராமான வீட்டில் இருக்கிறோம், இல்லை ஒரு வாகனம் எடுத்தா பரவாயில்லை, இல்லை ஒரு வீடு ஹராத்தில் எடுத்தா பரவாயில்லை. தெரிந்தானே வட்டியுடைய சட்டம் என்னண்டு? தாயோட ஜினா செய்கிறத போல, தாயோட ஜினா விபச்சாரம் செய்கிறத போல, கல்யாணம் முடிக்க ஒரு பெண்ணும் கிடைக்க இல்லை, உம்மாவோட ஜினா செய்யலுமா? அதுதான் அந்த இடத்துல பெரிய பிரச்சனை. அதுதான் பெரிய பிரச்சனை. உலகத்தில் ஆகுமாக்கக்கூடியவர்கள் எப்படியெல்லாம் ஆகுமாக்க பார்க்குறாங்க. ஐரோப்பாவுக்கு வேற ஃபத்துவா, ஸ்ரீலங்காவுக்கு வேற ஃபத்துவா, இந்தியாவுக்கு வேற ஃபத்துவா. இந்தியாட குர்ஆன் வேற, ஸ்ரீலங்காட குர்ஆன் வேற, ஐரோப்பாட குர்ஆன் வேற, அமெரிக்காட குர்ஆன் வேற. எல்லா நாட்டுக்கும் ஃபத்துவா மாறிற்று. ஹலாலிலும் ஃபர்திலும் எந்த ஃபத்துவாவுக்கு எதுவும் இடம் கிடையாது. ஹலால் ஹராம். உங்களுக்கு ஃபத்துவா தேடணுமெண்டா, வட்டி சம்பந்தமான ஃபத்துவா தேடணுமெண்டா சூரா பக்கராலவை ஃபத்துவா தேடுங்க. சூரா பக்கரா முடியுதே ஆமனர் ரசூல் என்ற பக்கம், அதுக்கு முந்திய பக்கத்தை எடுங்க. யா யுஹல்லதீன ஆமனு இதா ததாயந்தும் என்ற பெரிய ஆயத், அதற்கு முந்தி உள்ள பக்கத்தில் முதலாவது வரியில ஃபத்துவாவை தேடுங்க, வட்டியுடைய ஃபத்துவாவை. என்ன ஃபத்துவா வட்டியுடைய? அல்லாஹ் சொல்றான், நீங்க வட்டி சாப்பிட்டீங்களா பிரச்சனை இல்லை,
ஆனா யதஹப்பது ஷைத்தானு மினல் மஸ், கியாமத்து நாளையுடைய பைத்தியக்காரவங்க நீங்க தான். இன்றைக்கி பாதையில் ரோட்டில் பாருங்க, பைத்தியக்காரவங்க முடியை வலிக்காம முடி வெட்டாம ஒரு ஊத்தையோட ஆடைகள் நஜீஸாக பாதைகள் இருப்பாங்க. இதே போலதான் இந்த வட்டியை ஹலாலாக்கியவர்களும் வட்டியை சாப்பிட்டவர்களும் என்ன பெயர்களை வைத்தாலும் கியாமத்துடைய நாளுடைய பைத்தியக்காரர்கள் அவர்கள் தான். சூரா பக்கராவுடைய நான் சொன்னேனே ஃபத்துவாவை எந்த முஃப்திட்டையும் போய் கேட்காது. இதுக்கான ஃபத்துவாவை சூரா பக்கராவை பெரட்டி சூரா தில்கர் ருசுல் ஜுசூல என்ன எல்லாட்டையும் குர்ஆன் இருக்குது. சூரா பக்கராவுடைய 248 பக்கம் எடுங்க, குர்ஆன்ல எடுத்து பாருங்க. முதல் ஆயத்திலே ஃபத்வா வெளியாகும். அல்லதீன யஅகுலூன الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا. அல்லாஹ் சொல்றான், வட்டி சாப்பிட்றீங்களா, கியாமத்தில் பைத்தியக்காரனை பொழும்ப போறீங்க, விட்டுருங்க, வானா விட்டுங்க. சரி, ஃபத்வா முடியல, ஃபத்வா கீழே வருது. அடுத்த ஃபத்வா, யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். ரெண்டாவது ஃபத்வா, அல்லாஹ் வட்டியை அழிச்சு தான் தீருவான். நீங்க அழிய போறீங்கப்பா, கவனம். நீங்க முன்னேறல. நீ 2 வீடு வாங்கிட்டீங்க, 2 வாகனம் ஓடுது வட்டியில. நீங்க கனவு கண்டாதீங்க. நீங்க கனவு கண்டால் இந்த குர்ஆன் பொய்யாயிரும். இந்த குர்ஆன் என்ன செஞ்சிரும்? பொய்யாயிரும். இந்த குர்ஆன் உண்மையாக இருந்தா நீங்க அழிய போறீங்க, மறந்துடாது. இந்த குர்ஆன் உண்மையாக இருந்தா நீங்க அழிய போறீங்க. யம்ஹகுல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழித்தே தீருவான். ரெண்டாவது ஃபத்வா. சரி, அப்படியே கீழே வாங்க, மூணாவது ஃபத்வாக்கு வாங்க. فَإِن لَّمْ تَفْعَلُوا فَأْذَنُوا بِحَرْبٍ مِّنَ اللَّهِ وَرَسُولِهِ. சரி, நீங்க வட்டியை விடலையா, அல்லாஹோடையும் ரசூலோடையும் யுத்தம் செய்ய ரெடியாகு. இந்த 3 ஃபத்வா போதும் எங்களுக்கு. அல்லாஹ்ட ஃபத்வா இது, இந்த முஃப்தியுடைய ஃபத்வாவும் அல்ல. இந்த 3 ஃபத்வா, ஃபஅذنوا بحرب من الله ورسوله, அல்லாஹோட ரசூலோட யுத்தம் செய்ய ரெடி ஆகுங்க நீங்க. இவ்வளவும் போதும். இந்த ஃபத்வா சூரா பக்கராவுடைய இது 49வது பக்கத்தில் உள்ள 3 ஃபத்வா போதும். இதுக்கு மேலே எந்த முஃப்திகிட்டையும் போய் எந்த ஹசரத்துக்கிட்டையும் போய் நீங்க கேட்காதீங்க தயவு செஞ்சு. அவர் சமாளித்து தாரத்துக்கு அவர் அல்லாஹ் இல்லை. அவருக்குத்தான் ஐரோப்பாவை தெரியும், அவருக்குத்தான் இங்கிலாண்டை தெரியும், அவருக்குத்தான் கனடாவை தெரியும். இல்லை, அல்லாஹ்க்கு தெரியும் உங்களை எங்களை எல்லாரையும். முழு உலகத்துக்கு மறக்கப்பட்ட வேதம் இது. ஆகவே அந்த இடம் தப்பேலாத இடம். وَرَأَى الْمُجْرِمُونَ النَّارَ فَظَنُّوا أَنَّهُمْ مُوَاقِعُوهَا وَلَمْ يَجِدُوا عَنْهَا مَصْرِفًا. அல்லாஹ் சொல்றான், அவங்க வேறு திரும்புறதுக்கு இடம் இல்லை. அப்படியே போய் உள்ளூர் நரகத்தில் எங்க திரும்ப இயலாது, வேற இடம் இல்லை. وَلَمْ يَجِدُوا عَنْهَا مَصْرِفًا, தூரத்திலிருந்தே விளங்கிரும் நரகம். சூரா ஃபுர்கான் அல்லாஹ் 25வது சூரா 12வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், إذا رأتهم من مكان بعيد سمعوا لها تغيظا وزفيرا. தூரத்திலிருந்து அவர்கள் பார்க்கும் பொழுதே சத்தம் கேட்கும். சத்தம், நரகத்துக்கு பெரிய பாரிய சத்தம் இருக்குது. அந்த சத்தம் கேட்கக்கொள்ளே விளங்கு, நாங்க முடிஞ்சு அழிஞ்சிட்டோம். அதனால முஸ்லீம்கள் அந்த கியாமத்துடைய நாளையில் தப்புறதுக்கான வழிகளை நாங்கள் தேடும். மஹ்ஷருடைய மைதானத்தை சிரிக்கணும். நாங்கள் மஹ்ஷருடைய உலகத்தில் இந்த 60-70 வருடம் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாட்டியும் பரவாயில்லை.
இருக்கிறதுக்கு வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கிறதுக்கு இல்லாட்டியும் பரவாயில்லை, வட்டிக்கு போயிடாதீங்க. கியாமத்துடைய நாளையில் பைத்தியக்காரனாலும் பெறுவோம், அது வேற. காஃபிர்கள் அது நரகம். யாரை யார் பாதுகாக்கிறது? அந்த இடம்தான் எங்களுக்கு தேவை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துகளில் அவங்க நேரடியாக நரகத்தை பார்ப்பாங்க என்பது அல்லாஹ் சொல்லிட்டு அதற்கு பிறகு அல்லாஹ் وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. அல்லாஹ் சொல்றான், இந்த குர்ஆனில் மனித சமூகத்துக்கு ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் உதாரணங்களை சொல்லியிருக்கிறோம். மதல் இந்த நல்ல விளங்குறதுக்கு, நல்லா விளங்கணும். குர்ஆன் இறக்கினது சும்மா வாசிச்சுட்டு போறதுக்கு இல்லை, கிராத்தோதி முடிக்கிறதுக்கு அல்ல. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ. இந்த குர்ஆனிலே நாம் ஒவ்வொன்றுக்கும் உதாரணம் சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான் ஒவ்வொன்றுக்கும் என்றால் في من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا. மனிதன் அதிகமாக தர்க்கம் செய்கிறவனாகவே இருக்கின்றான். மனிதனுடைய பழக்கம் அது. மனிதனுடைய பழக்கம் என்ன? தர்க்கம் செய்யுது. எதை சொன்னாலும் என்ன செய்வான்? காசி கூடினவங்கிட்ட கூட, காசி கூடினவங்கள்ட்டையும் அதிகம், பெண்கள்கிட்டையும் அதிகம். அது அதிகமாக தர்க்கம் செய்வாங்க பெண்கள். ஒரு உயர்ந்த இடத்துக்கு அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, அவங்க அதிகமாக ஜதல் தர்க்கம் செய்வாங்க. இப்போ இதில் அல்லாஹ் சூரத்து ஜுமர்லையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், وَلَقَدْ ضَرَبْنَا فِي هَذَا الْقُرْآنِ مِنْ كُلِّ مَثَلٍ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. குர்ஆனில் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் உதாரணம் சொல்லியிருக்கிறோம். என்ன உங்களுக்கு விளங்கும். இப்போ மௌத்தாக முந்தி சகோதர சகோதரிகளே, குர்ஆனை விளங்காமல் மௌத்தாகிடக்கூடாது. வேறு எதையாவது செய்யுங்க உலகத்தில். அதை செய்யணும், இதை செய்யணும், வீடு கட்டணும், வாகனம் வாங்கணும், கல்யாணம் முடிக்கணும், இதெல்லாம் தேவைகள். ஆனால் அல்லாஹ் இறக்கிய இந்த கலாம குர்ஆன விளங்காமல் என்ற வயசு போயிட்டுண்டா நான் மடத்தனம் செய்து விட்டேன். மௌத்தாகிற நேரம் அல்லாஹ்ட கலாம விளங்கிட்டு போங்க. அல்லாஹ் இந்த குர்ஆன் இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் விளங்கணும் என்பதற்காக உதாரணப்படுத்தி சொல்லியிருக்கின்றார். உதாரணப்படுத்தி சொல்லியிருக்கிறார். சூரா அன்கபூத் 43வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், வதில்கல் அம்சாலு நضربுஹா லின்னாஸ் வமா يعقلுஹா இல்லல் ஆலிமூன். இந்த உதாரணங்களை மக்களுக்கு சொல்றோம், அறிவுள்ளவர்கள் விளங்கி கொள்ளுவாங்க. அல்லாஹ் சொல்றான், அறிவுள்ளவன் விளங்கி கொள்ளுவான். சில உலமாக்கள் இந்த ஆயத்தை பார்த்துட்டு அழுவாங்க. அழுதுட்டு சொல்லுவாங்க, லஸ்து மினல் ஆலிமீன், நான் ஆலிமீன்ல இல்லையே, விளங்குது இல்லையே. எனக்கு விளங்குறதுக்கு வாசிக்கணுமே, படிக்கணுமே. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த குர்ஆன்ல அல்லாஹ் எத்தனை உதாரணங்களை சொல்லி இருக்கின்றான். என்ன குர்ஆன் விளங்கணுமே மக்களுக்கு. இது சும்மா ஓதிட்டு போறதல்ல சகோதர சகோதரிகளே, விளங்கணும். சுருக்கமான வார்த்தைகள்ல சரியான கருத்து, அழகான ஒப்புமை, இதே போன்று நல்ல அழகான தோதுத்துவம், இதே போல நல்ல நடைமுறை, இது அனைத்தையும் சேர்ந்ததாகத்தான் அல்லாஹுடைய உதாரணங்கள் அமைந்திருக்கும். சகோதர சகோதரிகளே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்கள் அல்லாஹுடைய குர்ஆனின் உதாரணங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் கொள்கைகளுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறான், அமல்களுக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறான்.
அஹ்லாக் குணங்களுக்கு உதாரணம் சொல்லிருக்கிறான். இந்த 3 பகுதியாகவும் சில மனிதர்களை சில மிருகங்களுக்கு உவமை காட்டியிருக்கிறான் அல்லாஹ். உதாரணங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் அழகான மரத்துக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லியிருக்கிறான், கெட்ட மரத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறான், வெளிச்சத்துக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை உதாரணப்படுத்தியிருக்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியை, மரியம் அலைஹிஸ்ஸலாத்த, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியாவை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்த செலந்தி வளர்க்குது, இதையும் அல்லாஹ் உதாரணப்படுத்தியிருக்கிறான். இதே போன்று அல்லாஹ் நாயை போல் என்றும் சொல்லியிருக்கிறான், அல்லாஹ் கழுதையை போல் என்றும் சொல்லியிருக்கிறான் என்றெல்லாம் அல்லாஹ் பல உதாரணங்களை சொல்லியிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாங்கள் அல்லாஹ் என்னென்ன உதாரணங்களை சொல்லி எங்களுக்கு இந்த குர்ஆனை விளங்கப்படுத்துகிறான் என்பதை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை விளங்கி அதன்படி அமல் செய்து அதன் பிரகாரம் முழு மனித சமூகத்தையும் ஜின்களையும் தாவத் கொடுக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. இன்று ஓதி ஆயத்தில் ஓதிப்பார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويوم يقول نادوا شركائي الذين زعمتم فدعوهم فلم يستجيبوا لهم وجعلنا بينهم موبقا ورأى المجرمون النار فظنوا أنهم مواقعوها ولم يجدوا عنها مصرفا ولقد صرفنا في هذا القرآن للناس من كل مثل وكان الإنسان أكثر شيء جدلا. اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب